ஈரானோட டெலிகேஷன்ஸ் ஒரு வழியா பேச்சுவார்த்தைக்கு இஸ்லாமாபாத்துக்கு வந்துட்டாங்க. அதாவது அமெரிக்கா, ஈரான் இந்த பேச்சுவார்த்தைக்கு முன்னாடியே ஒரு மிகப்பெரிய டிராமா நடந்திருக்கு. அமெரிக்கா இந்த பிரச்சனையில என்னோட பவர் என்ன அப்படின்னு காட்டுறதுக்காக லெபனானை மட்டும் சீஸ்ஃபயர்ல இருந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு பேச்சுவார்த்தைகளை பண்றதுக்கு வாங்க அப்படிங்கிறது போல கூப்பிட்டு பார்த்துருந்துருக்காங்க. ஸோ ஈரானோட ப்ரீ கண்டிஷன்ல ஏத்துக்காம, அதாவது பேசணும்னாலே இதெல்லாம் கண்டிஷன், இதெல்லாம் நிறைவேற்றினாதான் நாங்க பேசுவோம் அப்படிங்கிறது போல ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கும்போது எந்த அளவுக்கு லிவரேஜ் இந்த இடத்துல ஈரானுக்கு இருக்கு அப்படிங்கறத காட்டுது. ஸோ உங்களுக்கு லிவரேஜ் கிடையாது, நீங்க கேட்கற எதையும் நான் ஒத்துக்க மாட்டேன், இருந்தாலும் பேச்சுவார்த்தைக்கு வா அப்படிங்கிறது போல எனக்கு லிவரேஜ் இருக்கு அதிகமா உங்க மேல அப்படிங்கிறனால அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணியிருக்காங்க, அது ஃபெயிலியர் ஆயிருக்கு. டிப்ளமசி, அதாவது டிப்ளமேட்டிக் டாமினன்ஸ் அப்படிங்கறத நம்ம பார்த்துருப்போம் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில. பல நாடுகளையும் இந்த சுவிட்சர்லாந்துல உட்கார வச்சு கூப்பிட்டு, அதாவது டாவோஸ் மீட்டிங்லாம் வந்து பண்ணா கூப்பிட்டு உட்கார வச்சு மீட்டிங்கை போட்டு பல நாடுகளையும் கையெழுத்து போடப்பா ஒன்னா கன்னடம் தெரிவிப்பா ரஷ்யாக்கு எகெயின்ஸ்ட் அப்படின்னா டிப்ளமேட்டிக் டாமினன்ஸ் காட்டுறதுக்காக செய்யறாங்க அப்படிங்கிறது பார்த்துருப்போம். இதுபோல பலவேறு விஷயங்கள் இருக்கு டாமினன்ஸ்ல. ஸ்ட்ராட்டஜிக் டாமினன்ஸ், டிப்ளமசி டாமினன்ஸ், மிலிட்டரி டாமினன்ஸ், பல்வேறு டாமினன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டொமைன்ல இருக்கு. இந்த பேச்சுவார்த்தையில வந்து பாத்தீங்கன்னா வலு சேர்க்கும் விதமா அமெரிக்கா அவங்களோட டாமினன்ஸை காட்டலாம் அப்படிங்கள பார்த்தாங்க டிப்ளமசியை, பட் ஆனா அதுக்கு முடியல. ரெண்டாவது, ஈரானுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான டாமினன்ஸ் கிடைச்சிருக்கு டிப்ளமசி வகையில. அதுவும் குறிப்பா யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய நாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காக்கு ஆதரவா இல்ல. அதுவும் பெரும்பான்மையான நாடுகள் அமெரிக்காக்கு ஆதரவா இல்ல. ஸோ இதுல டிப்ளமேட்டிக்கல் டாமினன்ஸ்ல அமெரிக்கா வீழ்ச்சியை சந்திச்சுக்கிறாங்க. ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையிலயும் சரி, இங்கேயும் சரி வீழ்ச்சியை சந்திச்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாற்று கட்டல. ஏன்னா ஐநா சபையில வந்து பண்ணா பெருசா எந்த ஒரு தீர்மானமும் ஈரானுக்கு எதிராக வந்து பண்ணா நிறைவேறல. ஸோ இது எல்லாமே வந்து பண்ண ஈரானுக்கு சாதகமா இருக்கு. இப்படி இருக்கும் சமயத்துல தான் பேச்சுவார்த்தை. ஸோ பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்றாரு, இந்த பேச்சுவார்த்தை சாட்டர்டே, அதாவது இன்னைக்கு நடக்க இருக்கு, மேக் இட் ஆர் பிரேக் இட். இந்த பெர்மனன்ட் சீஸ்ஃபயர் அச்சீவ் பண்றதுக்கு மேக் இட் ஆர் பிரேக் இட் அப்படிங்கிறதுல ஷேபாஸ் ஷெரீப் அவர்கள் சேமா பேசிக்கிறார். ஸோ டெலிகேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஈரான் தரப்பு வந்து பவர்ஃபுல்லான டெலிகேஷன்ஸ். அது ஈரானோட பவர்ஃபுல் ஆன டீமுக்கு தலைமை தாங்கிறது பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் முகமது பஹேரி கேலிபாப் அவர்கள். ஸோ அப்பாஸ் அக்ராச்சி அவர்கள், அவர் கூட இன்னமும் டிஃபென்ஸ் கவுன்சிலோட ஈரானோட டிஃபென்ஸ் கவுன்சில் செக்ரட்டரி அக்பர் அவர்கள், அப்புறம் ஈரானோட சென்ட்ரல் பேங்கோட கவர்னர் ஹெமதி அவர்கள். ஸோ இது போல பல நபர்கள் ஈரானோட பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய பல நபர்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல வந்து விமானத்துல இருந்திருக்காங்க. ஸோ இஸ்லாமாபாத்ல இறங்கியிருக்காங்க. இவங்க கூடயே 168 வீரர்களும் வந்து பாத்தீங்கன்னா அந்த விமானத்துல இடம்பெற்றிருக்காங்க. இது 168 அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? ஆமா. டெலிகேஷன்ஸ் அங்க இந்த விமானத்துல வந்து பாத்தீங்கன்னா இறந்த குழந்தைகளோட உடைமைகள், அப்புறம் அவங்களோட புகைப்படங்கள். இந்த மின்ராப் ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா தாக்கப்பட்டு அப்பாவி குழந்தைகள் இறந்தாங்க இல்லையா? அந்த குழந்தைகளோட அவங்களோட சேர்ந்த இந்த ஈரானோட டெலிகேஷன் பாகிஸ்தான்ல இறங்கியிருக்கு. எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு மெசேஜ் பாருங்களேன். நாங்க எதையும் மறக்க மாட்டோம், நீங்க இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா பதில் சொல்லியே ஆகணும் அப்படிங்கிறது போல ஒரு பேச்சுவார்த்தைக்கு போறதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு போறாங்க ஈரான். அது மட்டும் இல்லாம ப்ரீ கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் அவர் சொல்லக்கூடிய விஷயம், ஸோ நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஜென்யூனான அமெரிக்கா டீலுக்கு அக்ரிமெண்ட் இருந்துச்சுன்னா நாங்க எல்லாம் பேசி எல்லாம் பண்றதுக்கு இருக்கோம். எங்களுக்கான ரைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கப்படணும், அது மறுக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது போல. ஸோ காலிபாஃப் அவர்களோட தரப்புல இருக்கக்கூடிய கருத்துக்கள். ப்ரீ கண்டிஷன்னா 2 பாயிண்ட். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா லெபனான்லயும் சீஸ்ஃபயர் அக்ராஸ் ஆல் ஃப்ரண்ட்ல பிரச்சனை நிறுத்தணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட அசட்ஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணும், ஈரானோட அசட்ஸ் எல்லாத்தையும் பிடிச்சு வச்சிருக்கக்கூடிய அசட்ஸ். ஸோ இது ப்ரீ கண்டிஷனா இருக்கு. இந்த டைம்ல நம்ம அமெரிக்கா சைட்ல பார்த்தோம்னா ஜேடி வான்ஸ் அவர்கள், அது கூட டெலிகேஷன்ஸ் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வாழ்த்தி அனுப்பி வச்சுக்கிறாரு. ஸ்டீவ் விட்டாஃப் அவர்கள், அப்புறம் ஜேட் குஷ்னர் அவர்கள். ஜேடி வான்ஸ் அவர்கள் என்ன சொல்றாரு, நாங்க நெகோசியேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்த்திருக்கோம், பாசிட்டிவா இருக்கும்னு நினைக்கிறோம் அப்படிங்கறத வந்து பண்ண அவங்க தரப்பு பேசுறாங்க. ஸோ இந்த ரெண்டு சைட்ல அந்த பேச்சுவார்த்தைக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட அந்த டஃப்னஸ், அமெரிக்காவோட அந்த பிடி அப்படிங்கிறது எதுவுமே இல்ல, ரொம்ப ஸ்ட்ராங்கான மெசேஜ் எதுவுமே இல்ல, வீக்கா இருக்காங்க அமெரிக்கா, வீக்கர் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து பேசுறாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ ஈரான் வந்து ஸ்ட்ராங்கான சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த நெகோசியேஷன்ல உட்காந்து இருக்காங்க.
ஸோ ப்ரீ கண்டிஷனோட உட்காந்துருக்காங்க. அந்த ப்ரீ கண்டிஷனையும் இப்போ வேற வழி இல்லாம அமெரிக்கா அக்செப்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஸோ குடுமையை பிடிச்சி உட்கார வச்சிருக்காங்க அப்படிங்கிறது அதுல இருக்கக்கூடிய பாயிண்ட். ரெண்டாவது, அமெரிக்கா ஒரு ப்ரீ கண்டிஷன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிருக்காங்களான்னா இல்ல. ஸோ அது ஃபுல்லாலாம் ஓப்பன் ஆகல. அளவா தான் வந்து பாத்தீங்கன்னா கப்பல்கள் வெளியே வருது. அது கப்பம் கட்டிட்டு தான் வருது. ஸோ இது அமெரிக்காக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு லிவரேஜுமே வந்து இல்ல அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமா கிளியரா தெரியுது. ஆன் ஈரானியன் டேர்ம்ஸ் அப்படிங்கிறது கிளியரா இந்த இடத்துல தெரியுது. ஏன்னா அமெரிக்கா கிட்ட வேற எதுவுமே இல்ல. அவங்க போகணும்னா போர் செய்யணும். ஈரான் கூட கிரவுண்ட் ஃபோர்ஸ் அந்த மாதிரியான ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு அமெரிக்கா உருவாக்கப்படல. அவங்களோட ராணுவம் அந்த மாதிரி வேலை செய்யாது. கிரவுண்ட் ட்ரூப்ஸ் உள்ள போய் சண்டை பிடிக்கிற மாதிரியான ஒரு இது இல்ல. அமெரிக்கா அந்த மாதிரி கிடையாது. கும்பலா கூட்டிட்டு போவாங்க. அவங்களுக்கு ஏர் சப்போர்ட் தருவாங்க தவிர தன்னிச்சையா போய் ஒரு நாட்டுல போர் செய்யறங்கிற மாதிரியான ஃப்ரேம் ஒர்க்ல அமெரிக்கா கிடையாது. அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு அவங்க தயாராகல. அவங்க ராணுவம் அந்த மாதிரி இல்ல அப்படிங்கறத அது இருக்கக்கூடிய விஷயம். அதனாலதான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரிதான் எங்க கிரவுண்ட் ட்ரூப்ஸ்ல இறங்கி அடிக்கிறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா இல்ல. இங்க இருக்கக்கூடிய கல்ஃப் நாடுகளையாவது வா கூட 4 பேர் அனுப்புறேன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எதாவது செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி எதுவும் இல்லை. ஸோ பேச்சுவார்த்தைகள் நடக்க இருக்கு. பேச்சுவார்த்தைகளுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்த்தாச்சு. இப்போ ஈரானோட டெலிகேஷன் சேபா ஷெரீப் அவர்கள் இன்னைக்கு பார்ப்பாங்க, பேசுவாங்க. என்ன நடக்குது அப்படிங்கிற செய்திகள் வர அடுத்தது பேர்ல பார்க்கலாம். அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா லெபனான்ல சீஸ்ஃபயர் நடந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா அது ஒரு டெம்பரரி பாஸ் போலதான் தெரியுது. அதாவது பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அட்டாக் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அது நிக்குதா அப்படிங்கிறதே ஒரு சந்தேகம் தான். அழுத்தத்தின் காரணமாக, ஏன்னா லெபனான் கவர்மெண்ட் அப்புறம் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன், அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ்ரேலுக்கு அழுத்தங்கள் கொடுத்து பாஸ் பண்ண வச்சிருக்காங்க. அட்டாக்ஸை டைரக்ட் நெகோசியேஷனுக்கு பாஸ் பண்ண வச்சிருக்காங்க அப்படின்னு கூட சொல்றாங்க. இப்போ பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். இஸ்ரேல் அப்புறம் லெபனான் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க இருக்குன்னு சொல்லிட்டு. ரெண்டாவது, லெபனானும் இஸ்ரேலும் நேரடியா பேசிக்க போறாங்க, அதுவும் வாஷிங்டன்ல வச்சு அப்படிங்கிற செய்திகள் வருது. ஸோ லெபனான் அமெரிக்காவுக்கு போவாங்க. ரெண்டாவது இஸ்ரேலும் அமெரிக்காவுக்கு போவாங்க. அங்க வந்து பண்ண எம்பசிஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அங்க இருக்கக்கூடிய நபர்கள் அம்பாசிடர்ஸ்லாம் முடிவெடுப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ உட்காந்து பேசி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வரப்போறாங்க லெபனான். ஸோ இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்புல்லாவோட சீஸ்ஃபயர் வந்து மறுக்கிறாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. பட் இருந்தாலும் நெகோசியேஷன் தொடங்குறதுக்கு முன்னாடி சீஸ்ஃபயர் போடணும் அப்படிங்கிறது போல ஒரு கண்டிஷன் இருக்கு, அங்கேயும் வைக்கிறாங்க. பட் ஆனா அதை மறுக்கிறாங்க இஸ்ரேல் அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ இந்த ஈரானோட பேச்சுவார்த்தையோட முடிவுல தான் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியும். இப்போ லெபனான் இஸ்ரேல் ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வராங்க அப்படின்னா அதுவும் வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம் தான். ஆனா அது வந்து அமெரிக்கால நடக்குது. அங்க அமெரிக்காக்கு லிவரேஜ் இருக்குன்னு காட்டுறாங்க. ஆனா ஈரான்ல இருக்கா அப்படிங்கிறது கேள்விதான். அது இங்க நடக்கக்கூடிய விஷயங்களை பொறுத்து தான் எல்லாமே நடக்கும். இங்க நடக்கக்கூடிய விஷயங்களை பொறுத்து தான் எல்லாமே இருக்கு. ஏன்னா லெபனான்ங்கிறது தெற்கு லெபனான், இந்த பீரூட் பகுதி, ஹிஸ்புல்லா இருக்கக்கூடிய பகுதிகள். அந்த பகுதிகளில் இஸ்ரேல் இதுக்கப்புறம் என்ன மாதிரியான ஆபரேஷன் செய்ய இருக்காங்க. ஒருவேளை அது நடக்குது அப்படின்னா, எஸ்கலேட் ஆகுது அப்படின்னா என்ன மாதிரியான வியூகங்கள் இதுக்கப்புறம் அமைக்கப்படும். இப்போ அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. இது அடுத்த பையில பார்க்கலாம், வியூகங்கள் என்ன மாதிரி பேசலாம் அப்படிங்கிறதுக்கு. ஆனா இந்த பேச்சுவார்த்தை ஈரானுக்கு ஃபேவரா இருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஈரான் இந்த சென்ஸ் எல்லா ஃப்ராண்ட்லயும் ஈரானுக்கு ஃபேவரா இருக்குமான சந்தேகம் தான். பட் ஆனா சில ஃப்ரான்ஸ்ல ஈரானுக்கு ஃபேவரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஈரானை பொறுத்த வரைக்கும் ஃபேவரா இருக்கும் அப்படிங்கிற சொல்றாங்க. பாப்பா அது எந்த மாதிரி நடக்க இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ தொடர்ந்து அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் மிரட்டல் மன்னன். மிரட்டலானா எப்படி? தினமும் காலையில இருந்துச்சு அதாவது மிரட்டியே ஆகணுமா இல்லையா, ரிட்டர்ன் வந்துருச்சு. இந்த பேச்சுவார்த்தை மட்டும் ஃபெயிலியர் ஆகட்டும், அவ்வளவுதான். ஈரான் கிட்ட எந்த காடும் கிடையாது. அவங்க இருக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா நெகோசியேட் பண்றதுக்கு தான், புரியுதா? அதனால வந்து நெகோசியேட் பண்ணும். வண்டி எல்லாம் ரெடியா இருக்கு, போர்க்கப்பல்கள்லாம் ரெடியா இருக்கு, புது புது ஆயுதங்கள், அட்வான்ஸ்டான ஆயுதங்களோட எல்லாம் ரெடியா இருக்கு. தெஹரான் ஈரானோட கேபிட்டல். அது மட்டும் ஃபெயில் ஆகட்டும் இந்த பேச்சுவார்த்தை, சீஸ்ஃபயர் மட்டும். அதுக்கப்புறம் அவ்வளவுதான். எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவோம், எஃபெக்டிவா யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது போல. ரெண்டாவது ட்ரம்ப் அவர்களையும் உட்கார வச்சு கேட்டிருக்காங்க, ஏங்க ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆகுங்களா அப்படின்னு போல. அதுக்கு அமெரிக்காவோட டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து பேச்சுவார்த்தையில நடக்கும்போது அதோட முடிவுல வந்து பாத்தீங்கன்னா அதுவே ஓப்பன் ஆயிடும். ஏன்னா நம்ம ஒன்றும் பெருசா அது யூஸ் பண்றது கிடையாது அப்படிங்கிறது போல. அது கூட இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. குட் டீல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது போல. நீங்க என்ன நினைக்கிறீங்க ட்ரம்ப் அவர்களே அப்படிங்கிறது போல. அதுக்கு நோ நியூக்ளியர் வெப்பன், அது ஆல்ரெடி 99% சீல்டு தான். ஏன்னா ஈரானே அது பண்ண மாட்டேன் அப்படிங்கிற அவங்கள சொல்லிக்கிறான். அப்புறம் அவங்கள போய் டார்ச்சர் பண்ணா அப்புறம் அவங்க செஞ்சுட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? ஸோ
ஸோ நோ நியூக்ளியர் வெப்பன், ஈரானுக்கு அணு ஆயுதம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இப்போ ட்ரம்ப் அவர்கள்ட்ட இருந்து வருது. குட் டீல் அப்படின்னு என்னன்னு கேட்டா, ட்ரம்ப் அவர்கள்ட்ட வரக்கூடிய டீல் ஒரே ஒண்ணுதான், நோ நியூக்ளியர் வெப்பன். அது எப்படி நடக்குது, என்ன மாதிரி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது பார்க்கலாம் அப்படிங்கிற சொல்றாங்க. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் அதுவே ஓப்பன் ஆயிரும்ட்டாரு, அவர் யூஸ் பண்றது கிடையாது. நியூக்ளியர் வெப்பன் வச்சுக்க கூடாது ஈரான், அதை நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படிங்கிற ட்ரம்ப் அவர்கள் சொல்றாங்க. ஸோ இதுதான் ஒரு நல்ல டீலா இருக்கும்னு ட்ரம்ப் அவர்கள் எதிர்பார்க்கிறாரு. ஸோ இதுலயே தெரியுது ரெஜிம் சேஞ்சு, ஈரான் வந்து பண்ண முடிச்சிரும், அழிச்சிரும் அப்படிங்கிற இது. அடுத்தது என்ரிச்மெண்ட், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவர் குட் டீல்ல வந்து பண்ண ஆட் பண்ணிக்கவே இல்லை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பப்ல. அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு அமெரிக்காவோட லிவரேஜ் சரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது இது வந்து நம்மளால பார்க்க முடியும். அது கூடவே ஜேடி வான்ஸ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கார். இந்த இதுலயே வந்து பாத்தீங்கன்னா வீடியோக்கள்லயே இது போல பல்வேறு விஷயங்கள், நிறைய விஷயங்கள் பேசினா அதுல மிக முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது இதுதான். மிரட்டல்களையும் பார்த்தாச்சு, பேச்சுக்களையும் பார்த்தாச்சு. ஸோ ஓரளவுக்கு தகவல்கள் இந்த பையில நம்ம பார்த்துருப்போம். பேச்சுவார்த்தைக்கு போறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போ பேச்சுவார்த்தையில் என்ன நடக்குது, அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்கலாம், இல்ல பேச்சுவார்த்தையோட ரிசல்ட்ஸ் வர லேட் ஆகுதுன்னா அடுத்த பதிவுல அனாலிசிஸ் தரப்புல என்ன மாதிரியான விஷயங்கள் பேசுவாங்க, என்னெல்லாம் நடக்கலாம் அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் அடுத்த பதிவுல பார்க்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா என்னதான் ரிசல்ட்ஸை வெளியே சொன்னாலும் உள்ள என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயங்கள் வந்து பண்ண யாருக்குமே தெரியாது, யாரும் சொல்றதும் கிடையாது. சும்மா யூகங்களின் அடிப்படையில இதுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்ட நபர்கள், இந்த மர்கோஷியஸ் அவர்கள், இவங்கலாம் வந்து பண்ண நெகோசியேஷன் பல நாடுகள்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருப்பாங்க. ஸோ அவங்கலாம் பேசக்கூடிய விஷயங்கள், அலெக்சாண்டர் அவர்கள், பீட்டர் அவர்கள், பல நபர்கள் இருக்காங்க. ஸோ அவங்கள கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியுது என்ன நடக்கும் அப்படிங்கிறது. அதெல்லாம் அடுத்த பேரை பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த பதிவுல என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம் பேச்சுவார்த்தைக்கு முன்னாடி. இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை மச்சு யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணுவோம். உங்களோட அன்பாதரவும் எனக்கு எப்போ இருக்கும்னு நம்பிக்கல அடுத்த பேர் உங்க சந்திக்க. ஸ்டே சேஃப், பை.